going to share a word about being strong and courageous and not messing with the Lord. உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்க போகிறேன். ஸ்ட்ராங் என்கரேஜஸ். கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி உற்சாகம் உள்ளவங்களாக உற்சாகப்படுத்துகிறவங்களாக இருக்கணும். காரியத்தை சொதப்பிட கூடாது. So there's a verse in the Bible. பைபிள்ல இருக்கிற ஒரு வாக்கியத்தை பாருங்க. 2 Chronicles 32 verse 7 to 8. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனம். 2 நாளாகமம் 32 7 8 வசனங்கள். It says, "Be strong and courageous. Don't be afraid or discouraged because of the king of Assyria. Have a great or his mighty army, for there is power far greater on our side." Oh, you said courageous. Did I heard it as encourageous. You said courageous. Oh, okay, good. வாசிங்க தமிழ்ல. நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவனை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அதாவது முன்னாடி நான் சொன்னேன்ல, நீங்க உற்சாகமா இருங்கன்னு தவறா கேட்டுட்டேன். உற்சாகமா இருங்கல்ல, நீங்க தைரியமா இருங்க, இல்லனா சொதப்பிடுவீங்க. And verse 8 says, "He may have a great army, but they are merely men. We have the Lord our God to help us and fight our battles for us." Hezekiah's words greatly encouraged the people. Okay, good. அவனோடு இருக்கிறது மாம்சபுயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். So there's a great man of God named Hezekiah. ஒரு பெரிய தேவ மனிதர் இருந்தார். அவர் பெயர் எசேக்கியா. And there's the king of Assyria who is fighting with him. அவனை எதிர்த்து வரும்படியாக அஸ்ஸிரியா நாட்டு ராஜா வருகிறான். And the first point I want to share is to be strong and courageous. இந்த சம்பவத்தின் மூலமா முதலாவது நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, strong and courageous or encourageous. Okay, strong. தைரியமா நீங்க இருக்கணும். அதான் முதல் கருத்து. தைரியமா இருக்கணும். As humans, when small problems come to us in life, we seem to immediately run away from it and give up. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ஓடி ஒளிந்து கொள்வோம். இது வேண்டவே வேண்டாண்டா சாமி அப்படின்னு நினைப்போம். Like for example, if we're climbing a mountain or going hiking, நீங்க கால்நடையாக ஒரு மலையை ஏறுறீங்கன்னு நினைப்போமே. We get tired and we are really tired and exhausted that we go back down. அப்போ ரொம்ப சோர்ந்து போய் மலை ஏறுகிறத கைவிட்டுட்டு அப்படியே திரும்ப கீழே இறங்கிடுவோம். And we completely give up. நம்ம இதெல்லாம் வேண்டாம், நம்ம ஏன் இதை ஏறணும் அப்படின்னு நினைப்போம். But I say to you, do not give up. ஆனா நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க பின் வாங்காமல் இருங்க. Because even though there are problems, you can always ask God to help you. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏசப்பா கிட்ட நீங்க உதவி கேட்கலாம், அவர் உதவி செய்வார். He will help you complete your journey in life. உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை நீங்கள் முழுமையாக முடிக்க உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் அவர். And when problems come, we shouldn't think that we're all alone and that God isn't with us because these problems are there. பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம ரொம்ப தனியா இருக்கிறோம், நமக்கு கடவுள் வந்து உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் வந்து நம்மோடு நிற்பாரு. But problems come for us to ask God to help. எதுக்காக பிரச்சனைகள் வருது? நீங்க அவர்கிட்ட உதவி கேட்கணும்ன்றதுக்கு தான் உங்களுக்கு பிரச்சனை அனுமதிக்கப்படுகிறது. Now that we know how to be strong and courageous, எப்படி தைரியமா இருக்கணும், திடமானதா இருக்கணும், பின்வாங்காம இருக்கணும் நமக்கு தெரிஞ்சதுனால, this evil king says later on in verse 14, 14வது வசனத்துல இந்த பொல்லாத எதிரி ராஜா சொல்றான், which of their gods was able to rescue its people from the destructive power of my predecessors? என்னுடைய வல்லமையிலிருந்து கையில இருந்து எந்த கடவுள் எந்த குரூப்பை காப்பாத்துறாருன்னு பாப்போம்டா அப்படின்னு சவால் விடுறான். What makes you think
your God can rescue you from me. இத்தனை நாட்டுடைய கடவுள்கள் என்ன என் கையில இருந்து என் எதிரிகளை காப்பாத்தாத போது திருடன் சொல்றான், எதிரி சொல்றான், உனக்கு மாத்திரம் என்ன எசேக்கியா பெரிய நம்பிக்கை, உன் கடவுள் உன்னை காப்பாத்துவார்னு பாத்துருவோம்டா. So here he's questioning God's will. He's questioning what God can do. பாருங்க, எதிரி ராஜா தெய்வத்தால என்ன செய்ய முடியும்ன்றத கேள்வியா வைக்கிறாரு. And later on in verse 21, பிற்பாடு 21வது வசனத்துல பார்ப்பீங்க, it says, and the Lord sent an angel who destroyed the Assyrian army with all its commanders. பிற்பாடு 21வது வசனத்தை பார்க்கும்போது இப்படி இருக்கும், தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அந்த அசரியன் உடைய அனைத்து ராணுவத்தையும் அழித்து போட்டார் என்று. So the king of Assyria was forced to return home in disgrace to his own land. வெட்கப்பட்டு எதிரியுடைய ராஜா அந்த யுத்த களத்தை விட்டு அவமான முகத்தோடு தன் வீட்டுக்கு திரும்பினான். And listen carefully to this. கவனமா இத கேளுங்க. And when he entered the temple of his God, அவனுடைய சொந்த கடவுள், எதிரி நாட்டுடைய தேவனுடைய மக்களுடைய எதிரி அவனுடைய சொந்த ஆலயத்துக்கு கோயிலுக்கு போகும்போது some of his own sons killed him with a அவனுடைய sword. மகனே அந்த அப்பாவை கொன்று போட்டானுங்க. See, with one small prayer and one small ask of help from God, ஒரே ஒரு சின்ன ஜெபம்தான், ஒரே ஒரு அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரே ஒரு ஜெபம்தான், he can destroy an army. தேவனால ஒரு பெரிய சேனையே, உங்களை எதிர்த்து வர சேனையை அழிக்க முடியும். He can destroy kings. ராஜாக்கள் அவரால் அழிக்க முடியும். And he can bring shame to those people. எதிரிகளுக்கு வெட்கத்தை அவரால் உண்டு பண்ண முடியும். And he would do anything for his children. அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் என்ன வேணாலும் செய்யக்கூடிய தெய்வமா இருக்கிறாரு. In verse 16 it says, and the king of Assyria further mocked the Lord God. 16வது வசனத்துல பாப்போம், இந்த அசிரியனுடைய ராஜா தேவனை அவன் தூஷணம் பண்ணினான், அவன் கிண்டல் கேலி பண்ணான் யெகோவா தெய்வத்தை. So here's the two important points. ரெண்டு உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க, முக்கிய குறிப்பு. Be strong and courageous in your life and don't be afraid to ask God for help. உங்க வாழ்க்கையில ரொம்பவும் தைரியமா திடமனதா இருங்க. தேவன் கிட்ட போய் எனக்கு இந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்க தயங்காதீங்க. And when you do that, God destroys armies. நீங்க அவர்கிட்ட போய் உதவி கேட்கும்போது உங்களுக்காக பெரிய பெரிய ராணுவ கூட்டத்தெல்லாம் அழிக்க அவர் விரும்புகிறார். And the second point is, when God doesn't do something for you, don't even doubt him or question him. ரெண்டாவது சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒண்ணு கடவுள் செய்யல என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர் உங்க மேல வச்சிருக்கிற அன்பை மாத்திரம் சந்தேகப்படுத்துறாதீங்க. Or else his wrath will be turned toward you. அப்பதான் அவருக்கு கோபம் வரும். நீங்க நம்பிக்கையா இருங்க. But he will never stop loving you. அவர் ஒரு நாளும் உங்களை நேசிக்கிறதை விட்டு ஓயவே மாட்டார். Jesus' arms are open wide for anyone to ask help. எப்ப வேணாலும் நீங்க உதவி போய் கேட்கிற அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கரம் உங்களுக்காக விரித்தபடியே இருக்கிறது. And he's willing to forgive us anytime. எப்ப வேணாலும் உங்களை மன்னிக்கும்படியாக அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆமென். Thank you. God bless you. தைரியமா இருங்க, திடமனதா இருங்க. இயேசுப்பாவை உதவி கேளுங்க. எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு உதவ அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரு. ஒரு நல்ல பிரைஸ் பிரேக்கை கொடுப்போமா? Thank you Lord. Thank you Jesus.